இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும்போது எதிரிகளை, உபத்திரவங்களை, ஆவிக்குரிய தாக்குதல்களை மேற்கொண்டு முழு வெற்றியை பெறுவதற்கு அவர் நமக்கு உதவுகின்றார். இன்றைய நாளில் எதிரிகள் ஏகப்பட்ட பேர் கிளம்பிட்டாங்களோ, நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் மேலே வந்துடக்கூடாதுல்ல. அது சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், இல்லை நண்பர்களாக இருக்கட்டும். பாரு, நம்ம கூட சுற்றிட்டு இருந்தான் நம்ம பையன், அவன் பார்த்து மேலே வந்துட்டான், எங்கேயோ போயிட்டான். ஆனால் இன்னும் நம்ம இப்படியே தான் இருக்கோம்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அப்படி பேசுவாங்கள்ல. ஸோ நம்ம அதெல்லாம் கண்டுக்கவே கூடாதுங்க. இன்றைக்கி எதிரிகள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா அவங்க நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது தான் பார்த்துக்கலாம்டா நீயானா ஒரு போட்டி வரும்ல. ஸோ அதனால் சோர்ந்து போகாதீங்க. எதிரிகளை, உபத்திரவங்களை, முக்கியமாக உபத்திரம் என்னடா இது அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்கும்ல. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ வெற்றி பெறுவதற்கான வழியை காட்டப் போகின்றார். நீ பிஸ்னஸ் பண்ண போறியா? அந்த பிஸ்னஸ் வெற்றி தான். என்ன தடங்கள் வந்தாலும் சரி, யார் தடுத்து இருந்தாலும் சரி, அந்த பிஸ்னஸ் நல்லபடியாக ரன் ஆகி போகுங்க. ஏன்னா முழு வெற்றி பெறுவதற்கு அவர் நமக்கு உதவுகின்றார். ஆவியானவர் அனுப்புகின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. தினந்தோறும் செபியுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் மழையாக பொழிகின்றது. இதுதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் மழையாக பொழிகின்றது. இங்கே சென்னையில் செம்ம மழை பெஞ்சிட்ருக்குங்க. காலையிலலாம் பார்த்திங்கன்னா வெயில், ஆனால் இப்போது வெளுத்து வாங்கிட்டுருக்கு, மழை பெஞ்சிட்ருக்கு. அந்த மழை மாதிரி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதத்தை கொடுக்க போகின்றார். அதை நம்ம பெறுவதற்கு தயாராக இருக்குமா? அவருடைய வாக்கு தத்தங்களை கொண்டு தைரியமாக நடக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கி அவனுடைய வாக்கு தத்தங்களை தியானிக்கின்ற பொழுது நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை, தைரியமாக இருக்கலாம். எதுக்கு நம்ம பயப்படணும்? ஏசப்பா என் கூட இருக்காருங்க. அவர் தரும் வெற்றி உங்கள் வாழ்வில் நிறைய இருக்க போகுது, பெருசாக இருக்க போகுது அந்த வெற்றி. நீங்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்க போகிறீங்க. இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்ப உறவுகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சோர்ந்து போய் கண்ணீரும் கவலையுமாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நிச்சயமாய் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கின்றார். மகளே, மகனே, கலங்காத, உற்சாகமாக தினந்தோறும் ஜெபியுங்கள், முழு மனசோடு முழு ஆன்மாவோடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். அவர் நம்மை உள்ளங்கைகளால் தாங்க போகின்றார். நம்மளை அரவணைச்சிக்க போகிறாருங்க. நீ என்ன வேணால் பண்ண, பிரச்சனையே இல்லை. உன்னை எதிரிகள் தாக்கினாலும் சரி, எந்த பிரச்சனையும் வந்தாலும் சரி, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன். நீ வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இரு. நல்ல மனசோட, நல்ல எண்ணத்தோட, நல்ல உடல் வலிமையை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். இன்றைய நாள் ஜெபம். ஆண்டவரே, நான் செய்யக்கூடிய இந்த விஷயம் எனக்கு வெற்றியை கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கலாமா? இயேசுப்பா கிட்ட கண்டிப்பாக கொடுப்பாருங்க. எனக்கு எத்தனையோ குடும்பத்தில் இன்னும் வறுமையாக தான் இருக்குது. எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க பிரதர். எல்லாருமே நல்லா சம்பாதிக்கிறாங்க. என் நண்பர்கள், என் உறவினர்கள்லாம் பார்க்கணுமே, அவங்களாம் ஒவ்வொன்று வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் எங்களுடைய வாழ்க்கை இப்படி தான் போயிடுமான்னு தெரிலன்னு சொல்லி கலங்கி நிற்கிறோம்ல. முதலாவது நீங்கள் அவங்க யாரையும் பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு அவங்க நீங்கள் பார்க்கக்கூடாது. பார்க்குறதால தானே ஐயோ என்ன அவங்களுக்கு கொடுக்குறாரு ஆண்டவர், இவங்களுக்கு கொடுக்குறாரு, நம்மளுக்கு ஒன்றுமே கொடுக்கலன்னு நினைக்கிறீங்க. அவங்கள நீங்கள் பார்க்காம உங்கள் வழியை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. அவங்கள விட ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்க தயாராக இருக்கின்றார். அவங்களோட நீங்கள் உயர்ந்த இடத்துல நம்ம ஏசப்பா வைக்க போகிறாருங்க. சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. இன்றைய நாள் ஜெபம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற வெற்றிக்காய் உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. எதிரிகள் எங்களுக்கு விரோதமாக எழுந்தாலும் உம்முடைய மகத்தான வல்லமை எங்களை பாதுகாத்து விடுவிக்கும் என்று நம்புகின்ற ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும், மற்றவர்களை மன்னிக்கவும், உன் பேரில் நன்றியுடன் இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. உபத்திரவங்கள் பெருகும்போது நாங்கள் உம்மை பிரியாது இருக்க எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. என்றும் உலகத்தை மேற்கொள்வேன் என்று எங்களுக்கு நினைவுபடுத்துங்கப்பா. வெற்றி பெறுவோம் என்ற ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. உம்முடைய பரிபூர்ண அன்பு எங்கள் இருதயத்தில் தங்கி எங்களுடைய பயங்களை, துக்கத்தை, எங்களுடைய எல்லா விஷயத்தையும் எடுத்து போடுங்க ராஜா. சத்ருவின் சதி திட்டங்களெல்லாம் எடுத்து போடுங்கப்பா. எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீராகப்பா. உலக இன்பங்களினால்
எதினாலும் மூழ்கி விடாமல் எங்கள் இருதயத்தை பாதுகாத்து எங்கள் கண்கள் இயேசுவின் மேல் மாத்திரமே இருக்கும்படி செய்வீராக. கிறிஸ்து எங்களுக்குள் வாசம் பண்ணியிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும், செய்கின்ற ஒவ்வொரு செயலிலுமே உண்மையே மகிமைப்படுத்தும்படி செய்வோம் நம்புகிறேன் இயேசப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. எல்லோரும் இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.